பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டி மேம்பாலம் ஏறி இறங்குறப்ப ரோடு ரொம்ப டைட்டா இருக்கு. இதெல்லாம் ரெண்டு பக்கமும் கவர்மெண்ட் நிலம் தானே, காம்பவுண்ட் இடிச்சு விட்டா விசாலமா போயிட்டு வரலாம்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அடுத்த ஒரே மாசத்துல எல்லாத்தையும் இடிச்சு விட்டு, இந்த பக்கம் ராஜ்பவன் தானே சும்மா தானே இருக்கு, இதை இடிச்சு விட்டா டர்ன் பண்ற கொஞ்சம் ஈஸியா இருக்குமே, வேளச்சேரி போடுறோம், உடனே இடிச்சிட்டாங்க. இந்த வரிசையில் நேற்றைக்கு தான் சொன்னேன், ரஜினி என்பது ட்ரெய்லர் தான். ரஜினி இருக்குப்பா என்கிட்ட நீங்க எதுக்கு தள்ளியே இருக்கு, தள்ளியே இருக்கு. ஏற்கனவே இப்படிதான் சவுக்க சொல்லி பாவம் உள்ள போயிட்டு வந்தேன். நேற்றைக்கு ரஜினி என்பது, ரஜினியுடைய அறிக்கை என்பது ட்ரெய்லர் தான். பாஜக என்டிஏ இந்த தற்குறிக்கு ஹெவி மிசைல்லாம் வேற வச்சிருக்கு, தேர்தல் நெருங்கும் போது வரும் என்று சொல்லி வாய மூடல. அடுத்த சில மணி நேரங்கள்ல நேற்று ராத்திரியே நல்லா தொண்டை வரைக்கும் இறக்குற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டானுங்க. மாரிதாஸ் ஃபர்ஸ்ட் பாஜகவுடைய ஆஸ்தான ஊடகவியலாளரா, கரூர் விவகாரத்தில் முக்கிய ஆதாரமான வீடியோ ஃபுட்டேஜ் அனைத்தையும் அழிக்க விஜய் முயற்சித்திருக்கிறார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதுதான் கரூர் ட்ரோன் ஃபுட்டேஜ், விஜய் கட்சி சார்பாக எடுக்கப்பட்டது. இதைத்தான் முதலில் விஜய் அழிக்க உத்தரவிட்டதாகவும் இது சிபிஐ மூலம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். இதுபோல் மொத்தம் 3 மணி நேரமும் அவர் வண்டியில் இருந்த கேமரா பதிவுகளும் அழிக்க முயற்சி நடந்துள்ளது. இதில் தெரியும் மிக முக்கியமான உண்மை, விஜய் கூட்டத்தில் வரும்போதும் மேல் ஏறி நிற்கும் போதும் அவருக்கு நன்கு தெரிந்துள்ளது கூட்டத்தின் நிலைமை பற்றி. தனக்கு எதுவும் தெரியாது என்று விஜய் கூறுவதை சிபிஐ ஏற்க தயாராக இல்லை. பல ஆதாரங்களை விஜய் தரப்பு மீடியா முதல் யாருக்கும் தராமல் அழிக்க வேலை செய்துள்ளனர் என்பது இதன் வழியாக தெரிய வந்துள்ளது. எனவேதான் மீண்டும் மீண்டும் விஜய் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ட்ரோன் ஷாட் ஒன்று விஜய் அந்த பஸ் மேல ஏறுறதுக்கு முன்னாடி இருந்து அந்த கூட்டம் விஜய் வருவதற்கு முன்பே அப்படி அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட மெக்சிகன் வேவும்பாங்கல்ல, ஸ்டேடியத்துல எல்லாம் நடக்கும், அப்படி ஒரு அலைபாய். இந்த ட்ரோன் ஷாட்ல பார்க்கும்போது தான் இன்னொன்னு தெரியுது, இவங்க இப்படி அலைவாய்ந்துட்டு இருக்காங்கல்ல, மறுபக்கம் கூட்டத்தோட அந்த முனையில நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூரை கொட்டகையை பிரிச்சுட்டு ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள போய் நசுங்கி செத்துருக்காங்க. ஆனா இவங்க எந்த மையத்தை நோக்கி இவங்க குவிஞ்சாங்களோ, எந்த விஜய பாக்குறதுக்கு நெருங்குறாங்களோ அந்த பஸ்ஸை சுத்தி சரியாக 2 நபர்கள் சுத்தி நடக்கும் அளவுக்கு ஒரு கேப்பை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த கேப்பை எப்படி உண்டு பண்ண முடியும்? அந்த பக்கம் கூரை கொட்டகையை பிச்சுட்டு போற அளவுக்கு கூட்டம் நெரிசல் இருக்கு, மையத்தில் இருக்கக்கூடிய பஸ்ஸை சுத்தி இடம் பவுன்சர்களை வைத்து இவர்களை பின்னாடி போன்னு தள்ளி இருக்காங்க. பஸ்ஸை நோக்கி வரக்கூடிய கூட்டத்தை வழக்கமா பாய்ந்து வருவது விஜய பாக்குறதுக்கு, ஆனா அந்த கரூர்ல பாய்ந்து வந்தது உயிரை காப்பாற்றிக் கொள்ள இடம் இல்லாம அப்படி கால் தரையில் பாவாமல் உடம்பு ஒட்டி நான் அசைஞ்சா நீங்களும் அசைஞ்சாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து அலை மாதிரி சுத்திட்டு இருக்கு. அது தெளிவா அந்த ட்ரோன் காட்சியில தெரியுது. இதெல்லாம் நடக்கும் போதுதான் இவன் மேல ஏறி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாட்டு போயிட்டு இருந்திருக்கு. எவ்வளவு இது வந்து அவல நகைச்சுவையுடைய உச்சம்னா இதுதான். இப்ப இந்த ட்ரோன் காட்சியை வெளியிடுகிறார். அந்த பாட்டு பாடினது கூட வந்து செய்தி வந்ததுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவர் பாட்டு பாடினார். அதுலதான் இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா மற்றவர்களை பத்தி ஏதாவது சிந்தனை இருக்கணும், என்ன அடுத்து என்ன இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லணும். 5 நிமிஷத்துல முடிடான்னு சொல்லி இவன் சொல்றான். ஒரு குழந்தைய காணமாப்பா, தம்பிகளா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா, ஏதோ வந்து முட்டாய் வேணும்னு யாரோ அழுகிற மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்கப்பாங்கிற மாதிரி அவன் சொல்ற டோன் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு கஞ்சா சங்கர் என்டிஏ உடைய அடுத்த அணியான அதிமுகவின் பிரதான புரோக்கர், சிபிஐ டிவிகே சீஃப் விஜயுடைய டீம் இந்த கரூர் கூட்டத்தை வைத்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மாண்டேஜ் எடுப்பதற்காக ஷூட் செய்ததற்கான ஆதாரங்களை கைப்பற்றி இருக்கிறது. இதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் விஜய் விசாரணைக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார். ஏன்னா இதோட முடியல, இது முடிகிற மாதிரி இருந்தா இனிமேல் என்ன மெட்ராஸை வச்சு விசாரிங்கன்னு நீ வந்து எழுத்துப்பூர்வமாக சிபிஐக்கு கடிதம் கொடுக்க தேவையில்லை. ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய ஆளை, அதுவும் சாட்சிகளாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் உன்னை மட்டும்தான் அவங்க மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க நடனமாட வைத்து பார்க்கிறார்கள் என்றால் நீ சொல்லக்கூடிய பதிலும் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கேள்விகளும் ஒத்து போவதில்லை. நீ எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். இவன் இதை போட்டு இதே மாதிரி பல போட்டோக்களையும் ஷூட்டிங் எடுத்தது மாதிரியான பெரிய கேமரா, அதாவது வழக்கமா பத்திரிகையாளர்கள்லாம் போறாங்கன்னா ஒரு 5D லெவல் இருக்கக்கூடிய கேமராக்கள்ல வீடியோ எடுத்துட்டு வருவாங்க, அது போதும் செய்தி சேனல்கள் அளவுக்கு. இவர்கள் சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய கேமராலாம் பயன்படுத்தினதா இவன் போடுறான்.
அப்போ பாஜக என்டிஏ கூட்டணி இந்த கஞ்சா சங்கர் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் அவர் சொன்னேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு 2 மாசம் தலைமறைவா இருந்தான். அவன் நான் வந்துட்டேன் அப்படின்னு இவங்க விசில் அடிச்சாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் போய் எதுக்கு கேட்டிருந்தா இவனுங்க போய் வெல்கம் கம்பேக் வாத்தல வந்தோடனே வச்சுட்டேன் இவங்க வாயிலே. இந்தியா டுடே இதையெல்லாம் நேற்று ராத்திரியே விளக்கநாட்டமாக ஒரு கட்டுரை எழுதி போட்டு விட்டது. கரூர் கூட்ட நெரிசலுக்கு முன்பு அனுமதியின்றி தனது வாகனத்தை இயக்கியது தொடர்பாக விஜய் மீது சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இது ரெண்டும் பாஜக கூட்டணி மாரிதாசையும் சவுக்கையும் பேச வைக்கக்கூடிய விஷயங்கள். இது ஜனநாயகன் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஜனநாயகன் ஷூட்டிங் எடு, புறநாயகன் எடு, அது பிரச்சனை இல்லை. நீ ஷூட்டிங் எடுத்ததால் அங்கு சாவு நடக்கவில்லை. சாவு நடந்த இடத்தில் நீ சுயநலவாதியாக ஷூட்டிங் எடுத்திருக்கிறாய் என்பது உண்மைதான விமர்சனம். ஆனா உண்மையில் இந்த இந்தியா டுடே கட்டுரை சொல்லக்கூடிய விஷயம்தான் அபாயகரமானது. ஏனென்றால் அதுதான் அங்கு நெரிசல் மரணம் நடப்பதற்கான அந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸ்ங்கிறாங்கல்ல, அதனுடைய அடிப்படை புள்ளியே இந்த கட்டுரையில் தான் தொடப்படுகிறது. அனுமதியின்றி வாகனத்தை இயக்கியதுன்னா செப்டம்பர் 27 அன்று விஜயை பார்ப்பதற்காக பெருந்திரளான மக்கள் கூடியதால் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 41 பேர், 9 குழந்தைங்க, ஆண் பெண் அது இல்லாம குழந்தைகள் மட்டும் 9, இதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதுல வாகனத்தை அதற்கென ஒதுக்கப்பட்ட நிறுத்த புள்ளியை தாண்டி செல்ல அனுமதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தான் சிபிஐ மிக முக்கியமான காரணியாக, இந்த குற்றத்துக்கு, இந்த படுகொலைக்கு, இந்த பேராளத்துக்கு காரணம் என்னன்னா குறித்து கொடுத்த இடம் இன்னது, அதை தாண்டியும் அந்த பஸ், அந்த பேருந்து நகர்ந்து சென்றது, முன்னோக்கி சென்றது, நிப்பாட்டுறாரு. ஆதவ கூப்பிட்டு இதுக்கு மேல போகாதீங்க, போனா ஸ்டாம்பைட் ஆயிரும், இதுக்கு மேல போகாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆதவ் வந்து இல்லை நாங்கள் போய் தான் ஆகும்னு சொல்லி 25 மீட்டர் வந்து கொண்டு போகிறாங்க. அந்த ஜென்ரேட்டர் ரூம் பக்கத்தில் போய் நிப்பாட்டுறது தான் பிளான் உங்களுக்கு. ஏன்னா அங்கே தான் வந்து லைட்டுலாம் போட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய் நிப்பாட்டுவோம்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சம்பவமே நடக்குது. விஜய் பயணித்த வாகனம் அது இறுதியில் நிறுத்தப்பட்ட இடத்திற்கு குறைந்தது 20 மீட்டர் முன்பாகவே நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொடிய சம்பவத்துக்கு வழிவகுத்த திடீர் கூட்ட நெரிசலுக்கு இந்த விதிமீறல் காரணமாக இருந்ததா என்பதை புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். இது இந்தியா டுடே கட்டுரை சொல்லக்கூடிய செய்தி. வாகனம் ஒப்புக்கொள்ளப்பட்ட இடத்தை தாண்டி மக்கள் நெரிசலாக கூடியிருந்த கூட்டத்துக்கு அருகே சென்றதாக காவல்துறையினரும் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்த நகர்வு வாகனத்தை நோக்கி முண்டியடிக்கக்கூடிய மக்களின் கூட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கலாம் என அதிகாரிகள் நம்புகின்றனர். இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா, விளம்பரத்துக்காகவா அல்லது படப்பிடிப்பு நோக்கங்களுக்காகவா, காட்சிகளை பதிவு செய்யும் முயற்சிகளுடன் தொடர்புடையதா என்பதை சிபிஐ புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த அம்சம் இந்த நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையுடைய முக்கிய பகுதியாக அமைகிறது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர் அப்படின்னு இந்தியா டுடே சொல்கிறது. இந்த துயரச் சம்பவத்தை தொடர்ந்து கொலைக்கு நிகரானதல்லாத பல குற்றச்சாட்டுகளின் கீழ் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் மீது காவல்துறையும் பதிவு செய்தது. அதே எஃப்ஐஆர் தான் இவங்களும் எடுத்திருக்காங்க. சிபிஐயும் அந்த எஃப்ஐஆர்ல இது வரைக்கும் மாற்றம் எதுவும் செய்யல. விசாரணையின் போது பேரணியுடைய திட்டமிடல், கூட்ட மேலாண்மை ஏற்பாடுகள், இந்த நிகழ்ச்சி நிரலில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் குறித்து சிபிஐ இவர்களிடம் விரிவாக விசாரணை நடத்தியிருக்கிறது. சுதந்திரமான இந்த விசாரணையை உறுதி செய்வதற்காக இந்த உச்சநீதிமன்றம் இதை சிபிஐக்கு மாற்றியது. உயிரிழப்பை ஏற்படுத்திய கூட்ட நெரிசலுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதற்காக அந்த அமைப்பு தொடர்ந்து ஆதாரங்களை சேகரித்து நிகழ்வுகளுடைய வரிசையை, அந்த காலக்கிரமத்தை மீளமைத்து வருகிறது. துயரச் சம்பவத்தை தூண்டிய அந்த துல்லியமான காரணங்களையும் திட்டமிடல் அல்லது நடத்தையில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு இந்த சாவுகளில் பங்கு இருக்கிறதா என்பதையும் கண்டறிய அவர்கள் முயற்சித்து வருகின்றனர். விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறதான் இந்த கட்டுரையில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிக மிக முக்கியமானவை. முதல் நாளிலிருந்தே இது தெரிந்தவைதானாலும் ஒரு விசாரணை அமைப்பு எண்ட் ஆஃப் த டே போய் நிற்க வேண்டிய இடம் கோர்ட். சிபிஐயுடைய கன்விக்ஷன் ரேட் இந்திய அளவில் மிக மோசமாக எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டு கொடுக்கிற காலகட்டத்தில் 41 பேர் ஒட்டுமொத்த மாநிலத்துடைய கண்களும் குவிந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல இறந்திருக்காங்க. ஆனா இதுல உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை, படுகொலைக்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னா அந்த அமைப்பு இருக்கிறதுல எந்த பொருளுமே கிடையாது. ஆளே இல்லாத இடத்துல எங்கேயோ நடந்த கொலையை கண்டுபிடிக்க முடியல, அல்லது திட்டமிட்டு செய்யப்படுகிற பழிவாங்கல் கொலைகளை கண்டுபிடிக்க முடியலன்னா அது வேற. இத்தனை கேமராக்கள் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு இடத்தில், இத்தனை ஆயிரம் பேர் கூடியிருந்த இடத்தில்
பல நூறு போலீஸ்காரர்கள் பணியில் இருந்த ஒரு இடத்தில் நடந்த குற்றத்துக்கு காரணம் என்னன்னு 6 மாதம் ஆகி இனிமேல் சார்ஜ் ஷீட் போட போறாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டில் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் இது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில தமிழ்நாட்டை சாராத ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரிக்கும் விதத்துல இது நடைபெற்று வருகிறது. இப்படி ஒரு விசாரணை தான் தாவேகா கேட்டுச்சு. ஆமா, நம்ம அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு வேறொரு வழக்கில் வரும்போது இதையும் சேர்த்து பேசி உடனடியாக ஒரு எஸ்ஐடி போட்டு அறிவிச்சது. இன்னைக்கு வந்து சொல்றானுங்க சிபிஐ வேலையை காட்டுது, கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டோன்னே எங்க அண்ணனை நெருக்குறாங்க. நீ தான் கேட்ட. யார நல்லா வருது, என்ன மயத்துக்கு போய் சிபிஐ கேட்டீங்க நீங்க? திமுக காரங்களை கேட்டாங்க. அன்னைக்கு வந்து சிஎம்மும் பெயில் அவுட் பண்ணிட்டாருங்க, எதிர்கட்சி தலைவரும் பெயில் அவுட் பண்ணிட்டாருங்க. ஒரு கட்சி தலைமை வந்து தொண்டர்களை கொல்ல மாட்டான்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு, அதுக்குள்ள அரசியலோ இல்லோ எதுவும் கிடையாது, சிஎம் இரவோட போய் பார்த்தாரு, அவன் செய்ய மாட்டான். அதுக்கு ஒரு கட்சி தலைவன் தன்னுடைய தொண்டனை வந்து சாக கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி விட்டாரு. அதே மாதிரி எடப்பாடியும் பேசுறாரு. எடப்பாடியினுடைய நோக்கம் வேற இருந்தாலும் அதே தான் அவரும் சொன்னார். இப்போ காவல்துறை ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கலான்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இவர் மேலே குற்றம் இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தான் போனாங்க. அப்போ நீ ரெண்டையும் மீறி என்ன பண்ற, நீ வந்து தமிழ்நாடு போலீஸை நம்பாம நீ வந்து சிபிஐக்கு போனாதான் வந்து ஒரே கிரியா கிடைப்பேன்னு சொல்லி புடியை கொண்டு போய் அமித்ஷா கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். சிபிஐ விசாரணை வேண்டும்னு சும்மா பேச்சுவாக்குல எல்லாம் சொல்லல. இந்த கட்சியுடைய ஆதவ அர்ஜுனா கோர்ட்ல போய் சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்டது உச்சநீதிமன்றத்துல கேட்டது. அதாவது அது கேட்டதற்கு வெளியே வந்து விளக்கம் வேற சொன்னா. அப்படி ஆதவ அர்ஜுனாவுடைய வழக்கறிஞர், நாங்கள் சிபிஐ விசாரணை தான் கேட்டிருக்கிறோம், இந்த வழக்குடைய மனுதாரர் வந்து ஆதவ அர்ஜுனா, தாவேகா சார்பில் தான் இதை கேட்டோம், தனிப்பட்ட ஆதவ அர்ஜுனா இல்ல, தாவேகா சார்பில். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி, உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கேட்டோம். இன்னைக்கு வந்து சொல்றானுங்க நாங்க கேட்டது எஸ்ஐடி, சிபிஐ இல்ல. பெட்டிஷன் இருக்கும்ல, ஆன்லைன்ல இருக்கும்ல, இவங்க வந்து அந்த வக்கீல் கொடுத்த பேட்டி இன்னமும் யூடியூப்ல சுத்திட்டு தானே இருக்குது. பாஜக எப்பேற்பட்ட கட்சி என்றால் 41 பேர் இறந்திருக்கிறார்கள், குழந்தைகள் உட்பட. இதற்கு காரணம் எவன்னு பட்டவர்த்தனமா உனக்கு தெரியுது, விசாரணை அமைப்புக்கு தெரியுது. ஆனால் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் அதை வைத்து கூட்டணிக்கு கூப்பிட்டு பார்ப்போமான்னு நீங்க வந்து 3 மாசம் 4 மாசமா இதை வைத்து உருட்டி இருக்கிறீர்கள் என்றால் இவங்க எப்பேற்பட்ட ஆட்களா இருக்கணும். நீ கொடுக்கிற இந்த தைரியத்துலதான் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல மலேசியாவுக்கு போய் நீ டான்ஸ் ஆடுறது என்ன, அதற்கப்புறமும் ஆட்டமும் பாட்டமும் நிக்குதா? நீ ஆடுற ஆட்டம்ங்கிறது இவனுங்க கொடுக்கிற தைரியத்தை. இன்னைக்கு ஆள் வரலன்னு ஒண்ணு, இத உள்நோக்கம் இருக்கான்னா நிச்சயமா உள்நோக்கம் இருக்கு. இப்ப 90 சீட்டு டீல் கேட்டிருக்க, 2.5 வருஷம் நான் முதலமைச்சரா இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க எடப்பாடி கொடுங்கிற டீல பேசியிருக்க, இந்த டீல் ஒத்து வரலைங்கிறதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது. அப்போ விசாரணையில கரூர் மக்கள் அளித்த சாட்சியங்கள் இருக்குல்ல, அதாவது விஜயோ மாவட்ட கலெக்டர் எஸ்பி போன்றவர்களோ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்றவர்களோ இவர்கள் தான் எல்லா விசாரணையும் முடிந்ததற்கு பிறகு சாட்சிகளாக அழைக்கப்பட்டு டெல்லியில் விசாரிக்கிறாங்க. ஆனால் சம்பவம் நடந்த முதல் ஓரிரு மாதங்கள்லேயே சிபிஐ அந்த மாவட்டத்தை கரூர்லேயே ஆபீஸ போட்டு முகாம் கேம்ப போட்டு அந்த மக்களிடம், பாதிக்கப்பட்ட மக்களிடம் பல பேரிடம் சாட்சியங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அல்லது நடந்த பேரவலத்துக்கு காரணம் என்று அந்த மக்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, வாகனத்தை கூட்டத்தின் மையத்துக்கு கொண்டு வந்ததுதான் படுகொலைகளுக்கு காரணம். அது ஒண்ணு. அதை விட என்ன, சொன்ன நேரத்துக்கு வரல, மதியம் வர வேண்டிய இடத்துக்கு வந்து ஒரு இரவுல வராரு, ஊர்வலம் வராரு. அதுவும் திருச்சியிலேருந்து நாமக்கல் போனதும் ஊர்வலமாக போனார். முழுக்க எல்லா தொலைக்காட்சியிலும் லைவ் போட்டது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நாமக்கல்லையும் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப் போய்ட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாங்க. அங்கே முடிச்சுட்டு கரூர் வரைக்கும் வேண்டுமென்றே ஊர்வலமாக மெதுவாக வந்தார். ஆனால் அது வரைக்கும் வெளியில் வரல, தன்னுடைய முகத்தை காட்டலை. அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்திலேயே பின்னாடியே வந்து ஒரு கூட்டத்தையும் ஆல்ரெடி கரூரில் வந்த கூட்டத்தையும் மெர்ஜ் பண்ணி விட்டு ஒட்டுமொத்தமாக பழி வாங்கிட்டார். ஏங்க, அன்னைக்கு விஜயுடைய படத்தை தன்னுடைய சட்டையில் இந்த புஷி ஆனந்த் போட்டிருக்காரு இல்லையா, அந்த கட்சிக்காரங்க எல்லாம் போடுற லோகோவோட இருக்கக்கூடிய அந்த சட்டையோட ஒரு நபர் வந்து மீடியால பேட்டி கொடுத்தாரு. ஒரு பெண் வந்து சொல்லுது, என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவரை கிட்ட பார்க்க முடியலைங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாருங்கன்னு சோகமா சொல்லுது. அந்த அம்மா அவன் நகர்த்தி விட்டுட்டு அந்த ஆள் சொல்றான், இத்தனைக்கும் அவன் விஜய் ரசிகன், அவனும் விஜய் பார்க்க தான் வந்திருக்கான், என்னங்க ஆளு, அங்கேயே லைட்டை போட்டிருந்தா
அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படி அப்படியே வீட்டுக்கு போயிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு என்னங்க மாஸ்க் காட்டுறேன் மயிரா காட்டுறேன்னு வண்டியை கொண்டு வந்து நடு ஊருக்குள்ள விட்டு இத்தனை பேரை சாவடிக்கிறான்னு மானங்கட கேட்டான். அன்னைக்கே அந்த ஆள் கேட்டான். இதுல முக்கியமான விஷயம், இந்த வாகனத்தை கடைசியாக டிரைவர்கிட்ட ஒரு உத்தரவை கொடுத்து இன்னும் நீ முன்னாடி 20 மீட்டர் போ என்கிற அந்த டிஎஸ்பி தடுத்ததுக்கு அப்புறம் தடுத்ததற்கு பிறகு எவன் செய்தான் அப்படிங்கிறவன் தான் வந்து ட்ரிக்கரை அழுத்த சொன்னவன். அவன் தான் தூக்கு கயிறை வந்து இழுத்து பிடிச்சவன். இப்ப இது யாரு என்பதற்கான ஆதாரங்களை சிபிஐ எந்த ஒரு விசாரணை வைப்பா இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் போய் சேரும். இல்லைங்க, நேற்று இன்னொன்று இந்த வீடியோ வந்ததுக்கான இன்னொரு காரணமும் பார்க்கலாம். நேற்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரம்ஜான் நோன்பு, இவ்வளோ நாள் வந்து நோன்பு திறக்க போகாத விஜய் வந்து நேற்றைக்கு போயிட்டு, ஏன்னா நாளைக்கு ரம்ஜானே வந்துருச்சு, இன்னும் தரம் நிறைய தெரிஞ்சிச்சுடா உன்னை வெளியே வர நீ தெரிய மாட்டேங்கிற பணையும் இருக்கு வெளியே அப்படிங்கிற மாதிரி போய் அங்கே உட்காந்து என்ன பேசுறாரு, நான் வந்து சமூக நீதி சமத்துவ அரசியல் தான் பண்ணுவேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை குற்றம் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் உடனே இரவு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 ட்ரோன் சுத்துச்சு மேலே, ஒரு ட்ரோனுடைய காட்சி தான் வந்து ஒரு சாம்பிள் வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியை முன்னாடி விடு அப்படின்னு சொன்ன உத்தரவை யார் சொன்னார்கள்ங்கிறதுக்கான ஆடியோ ஆதாரங்கள் தான் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி மற்ற கேமராக்கள்ல பதிவாயிரும். இதை வைத்து தான் இந்த விசாரணை மேற்கொண்டு நடக்கும். இதற்கான பதிலை தான் இறுதியில விஜயை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சொல்லி ஆகணும். எனக்கு என்ன பயம்னா, கடைசியில இதெல்லாம் சொன்னது இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சது ராஜ்மோகன். அவன் தான் வண்டி மேல நின்று பைக்க தள்ளு 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 தள்ளுன்னு இருந்தவன். அவன் மேல பழிய போட்டுட்டு டிரைவர் கிட்ட சொன்னதும் இவன் தான் வண்டியை முன்னாடி விடுன்னு சொல்லிட்டான். இவனை பலி கொடுக்க போறாங்க. இவங்க வரல, ஏன் சிபிஐ வராங்க, ரிமாண்ட் பண்ண போறாங்க. அவங்க மட்டும் வரல, இவங்களும் சேர்ந்து வராங்கன்னு அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த போறாங்க. சோ ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் மாவட்ட காவல் அதிகாரிகள், அதுபோக விஜயுடைய தனியார் பாதுகாப்பு ஊழியர்களுடைய எச்சரிக்கை. ஏன்னா அவங்க இந்தியில சொல்றாங்க இதுக்கு மேல தாங்க முடியாது, நம்ம கிரவுட் பஸ் வகையா பாபா மருகையா அப்படின்னு அவன் சொல்றான். அதையும் தாண்டி நீ இந்த வேலையை பார்த்திருக்கேன்னா இதற்கான ஆடியோ பதிவுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல். தற்குறிகள் தங்களுடைய தலைமை திருடன் ஏன் இப்போ திருடனுக்கு தேல் கொட்டியது மாதிரி நேற்றுல இருந்து கமுக்கமா இருக்கான், நேரம் பதில் சொல்லி இருக்கணும்ல. ஆமா, நீ இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த, சாட்சியா தான் போயிருக்கேன். ஏன்டா குற்றம் சாட்டப்பட்ட மதியழகன் அவன் தான் A1, அவனையே கூப்பிடல, உன்னை எதுக்கு 15 வாட்டி கூப்பிடுறாங்க, இனியும் கூப்பிட போறாங்க. நீ என்ன சொல்ற, நான் மெட்ராஸ்லயே வச்சு நான் பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன், டெல்லிக்கு வந்து போற செலவு ஜாஸ்தியா இருக்கு, சாராய் பாட்டில வேற புடுங்கி வச்சிடுறீங்க அப்படின்னு நீ கேட்கறேன்னா இனியும் நீ போக வேண்டி இருக்கும். விஜயுடைய அமைதி அந்த தற்குறிகளுக்கு புரியணும். நாம தான் முட்டு கொடுத்துருக்கோம். இப்பவும் அவனுங்க என்ன சொல்றானுங்க, நாங்க கூட்டணிக்கு வரலன்னு எங்க மேல பொய் கேஸ் போட பாக்குறாங்க, புட்டப் கேஸ் போட்டு எங்களை தூக்க பாக்குறாங்க. அதாவது இது வரைக்கும் வந்து சம்பவங்களை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க இதுக்கு மேல வந்து தன்னை வந்து ஒரு விஜய் ரசிகராகவோ அல்லது அந்த கட்சியினுடைய உறுப்பினராகவோ வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. இந்த சம்பவம் வந்து பரவாயில்ல, இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் பண்ணாலும் நாங்கள் ஏத்துக்கிறோங்கிற குரூர மனம் படைச்சவர்கள் அல்லது ஐக்கியூ லெவல் கம்மியா இருக்க மட்டும்தான் அவனை ஏத்துக்குவாங்க. இதோட நிக்காது பாருங்க. இதற்கு மேல் தான் வந்து தேர்தல் நெருங்க சிட்டி டிஸ்மேண்டில் யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி அடுத்தடுத்து இடிகளை இறக்குவார்கள். எனக்கு என்னன்னா, பின்னாடி ஒரு கூட்டம் இருந்தால் 41 பேரை துள்ள துடிக்க கொன்று விட்டு நீங்க ஜாலியா சுத்தலாம், படம் நடிக்கலாம், ஆடியோ லான்ச்சுக்கு போகலாம், ஆட்டம் போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு சுத்துறதுனா அதுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது என்றால் அது இயற்கையுடைய நியதிகளுக்கே தாங்காது இல்லையா? இப்பவும் இவனுக்கு திமுக தான் கடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் விஜய் மாதிரியான ஒரு சைக்கோவுக்கு செத்த குழந்தைகளுடைய மத்த வேணும்னே வந்து செத்தவனை கூட விடுங்க, உன்னை பார்க்கணும்னு வந்தவன் செத்ததை கூட கழிச்சு விட்டுறேன். என்னென்ன எதுக்கு சித்தம், யாரை பார்க்க வந்தோம் எதுவுமே தெரியாத செத்த குழந்தைங்க இருக்கு பாத்தீங்களா, அதுங்களுடைய ரத்தத்துக்கு நீங்க இவர்களை வைத்து நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். என்ன ஆனாலும் சரி, அது ஒரு நாள் வந்து நீ அதுக்கு அனுபவித்தே ஆக வேண்டும். 6 மாசம் முன்னாடி சொன்னேன், நீங்க இன்னைக்கு வந்து மடை மாத்திரலாம், திமுக மேல பழிய போட்டுடலாம், ஒரு முன்னாள் அமைச்சர் சதி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். நீ சொல்லுவதெல்லாம் இந்த தேர்தல் வரைக்கும் உருண்டுகிட்டு இருக்கும். ஆனால் கோர்ட்டுக்குன்னு போய் ட்ரையல்னு ஒண்ணு நடக்கும்போது நீ சொல்லக்கூடிய கதையெல்லாம் கேட்கறதுக்கு அங்க ஆள் உட்கார்ந்துட்டு இருக்க போறது இல்லை. வெளிப்படையாக தெரியும் நீ தாமதமாக வந்ததற்கான காரணம், அந்த பாயிண்ட்டை தாண்டி பஸ்ஸை உடைச்சொன்னதற்கான நோக்கம், உன்னை தடுத்து நிறுத்தின போலீஸ் அதிகாரிகள் கையில் இருக்கக்கூடிய ஆதாரம், இதெல்லாம் தான் கோர்ட்ல பேசுமே தவிர நீ சோசியல் மீடியாலையும் உனக்கு ஆள் இருக்குங்கிறதுக்காக, நீ உனக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குங்கிறதுக்காக நீ சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகாது. அப்படின்னா அதுதான் வந்து 5-6 மாதத்திலேயே
அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்